வணக்கம் மக்களே. வீக்கெண்ட் எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம விஜய் சேதுபதி பாணியில நம்ம ஃப்ரைடே வந்து இவங்க ஒண்ணுமே கன்டென்ட்டே இல்லாம கன்டென்ட் குடுத்தேன்னு சொல்லி போட்டாங்க. அத பார்த்து வந்துருவோமா? ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, நம்ம பாருவின் ராஜதந்திரங்கள், குட்டுக்கள் வெளிய ஏன்னா இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா, பாரு வந்து கமருதீன் கூட வந்து ஒரு கேப் விட்டு, இந்த கமருதீன் செட் ஆக மாட்டான். நம்ம ஆட்டுற ஆட்டுக்கெல்லாம் வந்து நம்ம திவாகர் தான் சூட் ஆவாப்புல. இந்த மனுஷன தட்டி விட்டுறலாம்ன்னு சொல்லி தட்டி விட்டு, நம்ம திவாகர உட்காந்து ஒரு சிம்பத்தி கார்ட், உமன் கார்ட தூக்கி வச்சாய்ங்க. இது மாரி ஆனா அந்த கமருதீன் பையன் சரி, அவன் டச் எல்லாம் ஒரு மாரி இருக்கேனே அப்படின்னு பேசிட்டாய்ங்க. பேசி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, மக்கள் பார்த்தாச்சு. இது மாரி சிம்பத்தி ஓட்டு அடிச்சாச்சு. டிஜே பார்வதி சும்மா கிடையாது. வெளிய நான் வந்து இப்படிலாம் பேசுவேன். அதெல்லாம் மட்டும் கிளிக் பண்ணி, கட் பண்ணி சூப்பரா போட்டு விடுங்கன்ற மாரி ஒரு டீம செட் பண்ணி குடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஆனா அந்த டீம் நல்லா வேலை செய்யுது. அந்த டீம் என்னதான் வேலை செஞ்சாலும், நீங்க உள்ள போய் கேவலமா ஒண்ணு பண்றீங்கல்ல. அத பார்த்துட்டு மக்கள் முக்காவாசி பேர் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனா பாவம் உங்களோட அந்த வெளிய இருக்க அந்த பிஆர் டீம் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட்ட போட்டு ஏதோ பண்றாங்க, ஒப்பேத்துறாங்க. நீங்க இந்த மூஞ்சி ரியாக்ஷன் காட்டுறது, அப்புறம் முதுகுக்கு பின்னாடி பேசுறது, அடுத்தவன வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றது, இது மாரிலாம் பண்ணி நீங்க உங்க பிஆர் டீம் பண்ற பிரைடு ப்ரமோஷன நீங்க ஒரே செகண்ட்ல இருந்து காலி பண்ணிடுறீங்க. மக்களே பார்த்துட்டு இருக்க பாருவோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ட்ரூ ஃபேன்ஸ் சொல்லி சில பேர் இருப்பீங்களா, இந்த பெய்டு ப்ரமோ தட்டி விட்டுருங்க. அவங்கள திருத்த ஆனா அந்த பெய்டு ப்ரமோஷன் போடுற வீடியோவை பார்த்துட்டு பாருக்கு ஒப்பேத்தணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் நல்லா வச்சுக்கோங்க. பாரு வந்து இது எல்லாமே ப்ரீ பிளான்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. உள்ள போய் அவங்க பேசுற, அவங்க குடுக்குற குரல் இது எல்லாமே வந்து இந்த வெளிய இருக்க டீமுக்காக ஒரு சில இடத்துலலாம் இது மாதிரிலாம் பண்றப்ப அதெல்லாம் மட்டும் எடுத்து ஹைட் பண்ணி போடுங்க, அதை பூஸ்ட் பண்ணுங்க, அதை வந்து ப்ரமோட் பண்ணுங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாரு, கமருதீன் 2 பேருமே இத பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா பாருக்கு தான் வந்து பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. கமருதீன் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெய்டு ப்ரமோஷன் சொல்லிட்டு அவரோட அக்கவுண்ட்ட மட்டும் தான் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா பாருக்கு அப்படி கிடையாது. அதெல்லாம் விட்டுருங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாரு பஞ்சாயத்துக்கு வருவோம். இப்ப பாரு அவருக்கு என்ன பண்ணாங்க, நம்ம திவாகர்கிட்ட போயிட்டு அண்ணே என்ன அப்படின்னு சொல்லி கமருதீன் பத்தினி ஒரு ஃபேக் அலிகேஷனை வந்து தூக்கி வைக்கிறாங்க. அது வந்து உடைக்கப்படுது. கமருதீனும் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணல. அந்த இடத்துல வந்து ஓகே காமா இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வந்து அமைதின்னு சுலபமா போறதுனால அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் ஒரு கேப் விட்டு விலகி போயிருக்கணும். இந்த குட்டு உடஞ்சு பாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்துருப்பீங்க பாட்டுக்கான தூக்கி அடிச்சு என்னடா இது, நம்ம தான் வந்து எல்லாரும் பிளேமிங் கேம் விளையாண்டோம், நம்மகிட்ட விளையாண்டாங்களே பிளேமிங் கேம்ன்ற மாதிரி கடுப்பாயிட்டாங்க. என்னன்னா இது வந்து நம்ம கூட்டு உடஞ்சிருச்சு, மக்கள் பார்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் மக்கள்லாம் என்ன கர்மாந்திரம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 நாள் வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. 5 நாள் மறந்துடுவாங்க. சம்பவத்தை போட்டது வீக்கெண்ட்ல வந்து அக்ரஸ் பண்ணிடக்கூடாது. வீக்கெண்ட்ல அக்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா, வீக்கெண்ட்ல அக்ரஸ் செய்யப்பட்ட ஒரு பாயிண்ட்டை வச்சு உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவாங்கன்றதுக்காக, விஜய் சேதுபதி பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம கமருதீன் கூட உட்காந்து பேட்சப் ஆகி, மச்சான் இது மாதிரி நீ நானும் ஒண்ணு, நாந்து பண்ண மண்ணு அப்படி இப்படி சொல்லி சத்தியம் வாங்குறேங்கிற பேர்ல கிள்ளி பால் ஊத்தி ஒரு மாதிரி கேவலமான எச்ச செயலை வந்து பாரு பண்ணிருக்காங்க. உள்ள இருக்க கமருதீன் கம்முனாட்டிக்கு தான் வந்து மூளை கிடையாது. ஆளுக்கு ஒரு பைத்தியக்காரன். ஒண்ணுத்துக்கும் லாக்கி கிடையாது. நம்ம போய் இவன வாட்டர் மேலன போய் சொல்லுவான். ஒண்ணுத்துக்கும் இல்ல மூளை. இந்த பன்னாட நாய்க்கு ஒண்ணுமே கிடையாது. பாவம் வெளிய கமருதீனுக்கு வந்து அவ்வளோ பேர் முட்டு கொடுத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவங்க நினைக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி போய் பாலுங்கலத்தை தான் குதிப்பேன், தலைகளா தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும் கமருதீனை? எனக்கு அது ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் அவன் சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸ் நீங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, திருந்திக்கோங்க. கத்துறீங்கிற ஒரு கண்டமேனி கத்தி சொல்லிட்டு இருக்காரு. ரைட், அக்ரஸ் பண்றதுக்காக அவங்க பண்ற மாதிரி சொல்லி காட்டுறீங்க. அதுக்கப்புறமாச்சு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். போய் நீங்க பெரிய விஷயத்தெல்லாம் பேசுவீங்கன்னு பார்த்தா முக்கியமான 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்பிங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் பண்ணி பேசிட்டீங்க. அந்த என்ன சொல்றதுன்னா தகுதி தராதரத்தை பத்தி பேசிட்டீங்க. பார்வை மட்டும் ஏன் ஓர வஞ்சனை பாக்குறீங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஓர வஞ்சனை பாக்குறீங்க. உங்களின் செல்ல பிள்ளை எஃப்ஜேன்னு சொன்னதுக்கு எஃப்ஜே நிக்க வச்சு கிளி கிழிச்சு போறப்ப வர எஃப்ஜே நிக்க வச்சு இது மாதிரி நான் அத்தடி பேசினா கூட்டு நீங்க உட்கார வச்சிருவேங்கிற மாதிரி இன்டைரக்டா பேசி எல்லாரையும் பாயிண்ட் பண்ணீங்க. சூப்பர், ஓகே, ஆசம், மாஸ் பண்ணிட்டீங்க விஜய் சேதுபதி அவர்களே. ஆனால் விஜய் பாரு பண்ணது பெரிய ஒரு கிரைம்னே சொல்லலாம். அப்ப ஒரு பையனோட பத்தி ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சு அவங்க உமன் கடை தூக்குனா அது வந்து பிரச்சனை கிடையாது. அது வந்து ஈஸியா கடந்துருக்கு. பட் அதை ஒரு பையன் பண்ணானா அது பெருசா ஒரு பெரிய சம்பவமா எடுத்து போட்டு கிழிப்பீங்க. நிறைய பேர் வந்து கான வினத்தையும் கலைச்சிட்டு இருக்காங்க. கான வினத்தையும் வந்து நம்ம ரம்யா கூட வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி அதை பாயிண்ட் பண்ணி போடுறீங்களே, இது எத்தனை பேர் பாயிண்ட் பண்ணி போட்டீங்க? நம்ம வினோத்தோட அந்த வீடியோஸ் பண்றதுக்கான பின் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாருவோட விஷயத்தை மறைக்கதான். இது எல்லாம் பாருவோட டீம் பாக்குற வேலை தான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காரு நம்ம கமருதீன். மைக்கு இல்லாம சைகையில பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலாம். அதை பத்தியுமே பெருசா பேசப்பட்டதா தெரியுமா? 2 விஷயங்கள் பண்ணிருக்காங்க. பாரு, காமு இவங்க 2 பேருமே வந்து நிக்க வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்களா இந்த விஷயத்த பத்தி அப்படிங்கிறப்ப கிடையாதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதனாலேயே எனக்கு விஜய் சேதுபதி ஹோஸ்ட் சுத்தமா எனக்கு பிடிக்கல. இந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் இருந்திருந்தா பாருவோட செயலுக்கு கிழிச்சிருப்பாரு, காமோட செயலுக்கு வீட்டுக்கே அமைச்சிருப்பாரு. உங்க கருத்து என்ன சொல்ல மக்களே?